நண்பர்களே, போன வீடியோல நாம NumPy யூஸ் பண்ணி ரொம்ப நீளமான ஃபார் லூப் எழுதி இமேஜ் ப்ராசஸிங் பண்ணோம். அது பார்க்கவே ரொம்ப கஷ்டமாவும் ரன் ஆக ரொம்ப ஸ்லோவாவும் இருந்தது. ஆனா இன்னைக்கு வீடியோல அதே வேலைய வெறும் ஒரே வரியில கம்ப்யூட்டர் விஷனோட கிங்கான OpenCV லைப்ரரியை வச்சு எப்படி சூப்பர் ஃபாஸ்டா பண்ண போறோம்னு பார்க்க போறோம். இப்போ ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த கோடோட முதல் செக்ஷன்ல தேவையான டூல்ஸை இம்போர்ட் பண்றோம். இம்போர்ட் பேஸ் 64 இமேஜ் டேட்டாவை இன்டர்நெட்ல அனுப்ப பைனரி டு டெக்ஸ்டா மாத்த பயன்படும். ஃப்ரம் IO இம்போர்ட் பைட்ஸ் IO ரேம் மெமரியிலேயே ஃபைல் டேட்டாவை தற்காலிகமா வச்சுக்க உதவும். இம்போர்ட் CV2 இதுதான் நம்ம மெயின் OpenCV லைப்ரரி. ஃப்ரம் FastAPI இம்போர்ட் FastAPI அப்லோட் ஃபைல் HTTP எக்ஸெப்ஷன் வெப் API உருவாக்கவும் ஃபைல் அப்லோட் பண்ணவும் எரர் ஹேண்டில் பண்ணவும் இது பயன்படுது. ஃப்ரம் பில் இம்போர்ட் இமேஜ் ஃபைலை ஓப்பன் பண்ணி மேனேஜ் பண்ண உதவும். இம்போர்ட் NumPy as NP இமேஜ் டேட்டாவை மேட்ரிக்ஸ் அதாவது எண்களா மாத்த உதவும். கடைசியா ஆப் ஈக்குவல் டு FastAPI அப்படிங்கிற லைன் மூலமா நம்ம புதிய API அப்ளிகேஷனை ஆரம்பிக்கிறோம். அடுத்து app.add middleware அப்படின்னு ஒரு கோட் இருக்கு இல்லையா? இதோட பேர் கோர்ஸ் மிடில்வேர் கிராஸ் ஆரிஜின் ரிசோர்ஸ் ஷேரிங். allow origins equal to localhost /3000. இந்த ஸ்டார் குறிக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்கிற எந்த வெப்சைட் அல்லது உங்க லோக்கல் ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷனா இருந்தாலும் நம்ம API கூட எந்த பிரச்சனையும் இல்லாம கம்யூனிகேட் பண்ணலாம், டேட்டாவை அனுப்பலாம்னு அர்த்தம். allow credentials equal to true லாகின் குக்கீஸ் அல்லது செக்யூரிட்டி டோக்கன்ஸை அனுமதிக்கிறது. allow methods equal to get போஸ்ட்னு எல்லா வகையான ரெக்வெஸ்ட்களையும் ஏத்துக்கும். allow headers equal to எல்லா வகையான எக்ஸ்ட்ரா பிரவுசர் ஹெட்டர்களையும் அனுமதிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம ரியாக்ட் ஃப்ரண்ட் எண்ட் ஆப்ல இருந்து இமேஜ் அனுப்பும்போது பிரவுசர் அதை செக்யூரிட்டி பிளாக் பண்ணாம இருக்க இந்த செக்ஷன் ரொம்ப முக்கியம். நாம ஒரு ஹெல்பர் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். async def read uploaded image file upload file. இது யூசர் அப்லோட் பண்ற ஃபைலை கம்ப்யூட்டருக்கு புரியிற எண்களா மாத்தும். async def பேக்ரவுண்ட்ல மற்ற வேலைகள் தடைப்படாம இருக்க அசின்க்ரோனஸ் முறையில இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இஃப் நாட் ஃபைல் டாட் கண்டென்ட் டைப் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் இமேஜ் ஆஃப் யூசர் அப்லோட் பண்ணது ஒரு இமேஜ் ஃபைல் தானான்னு செக் பண்ணுது. இமேஜ் இல்லைனா HTTP எக்ஸெப்ஷன் மூலமா 400 எரர் கோடையும் அப்லோடட் ஃபைல் மஸ்ட் பி அன் இமேஜ் அப்படிங்கிற மெசேஜையும் பிரவுசருக்கு திருப்பி அனுப்பிடும். அவைட் ஃபைல் டாட் ரீட் அப்லோட் ஆன ஃபைலோட பைனரி டேட்டாவை முழுசா படிக்குது. image.open bytes IO of convert to RGB அந்த பைனரி டேட்டாவை ஒரு RGB இமேஜா மாத்துது. கடைசியா np.array of அதை OpenCVக்கு ஏத்த மாதிரி ஒரு NumPy மேட்ரிக்ஸ் அரேவா ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ இருக்கிற அரே டு பேஸ் 64 ரெஸ்பான்ஸ் பத்தி பார்ப்போம். OpenCV ப்ராசஸ் பண்ணி முடிச்ச இமேஜ் எண்களை திரும்பவும் பிரவுசர்ல டிஸ்பிளே பண்ற மாதிரி டெக்ஸ்ட் ஃபார்மேட்டுக்கு மாத்துறது தான் இதோட வேலை. color mapped equal to cv2.cvt color array cv2.color RGB to BGR if not is gray else array. ஒரு முக்கியமான விஷயம், OpenCV எப்பவுமே RGBக்கு பதிலா BGR ஃபார்மேட்ல தான் கலர்ஸை பார்க்கும். அதனால கலர் இமேஜா இருந்தா அதை BGR-ஆ மாத்துறோம், Grayscale இமேஜா இருந்தா அப்படியே விட்டுரும். cv2.imEncode.jpg color mapped இந்த மேட்ரிக்ஸ் எண்களை கம்ப்ரஸ் செய்யப்பட்ட JPEG இமேஜ் ஃபார்மேட்டா என்கோட் பண்ணுது. base64.b64 encode.decode UTF-8 அந்த இமேஜை ஒரு நீளமான டெக்ஸ்ட் ஸ்ட்ரிங்கா மாத்துது. கடைசியா ரியாக்ட் ஆப்ல இருக்கிற imgsrc டாட் பண்ற டேக்ல டைரக்டா போடுற மாதிரி டேட்டா இமேஜ் JPEG base64 ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இப்போ நாம நம்மளோட முதல் மெயின் எண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இருக்கிறது தான் வீடியோ 1க்கான Grayscale எண்ட் பாயிண்ட். at app.post/api/v1/grayscale இது ஒரு போஸ்ட் ரிக்வெஸ்ட் ரூட். பிரவுசர்ல இருந்து இமேஜ் ஃபைலை இந்த லிங்க்குக்கு தான் அனுப்புவாங்க. img equal to await read uploaded image of file நாம செக்ஷன் 3ல செஞ்ச ஹெல்பர் ஃபங்க்ஷனை கூப்பிட்டு அப்லோட் ஆன இமேஜை NumPy அரேவா மாத்தி img வேரியபிள்ல சேவ் பண்றோம். gray equal to cv2.cvt color ஃபங்க்ஷன் மூலமா போன வீடியோல இதை பண்றதுக்கு நாம டாட் ப்ராடக்ட் மேத்ஸ் ஃபார்முலா எழுதணும். ஆனா இங்க பாருங்க, OpenCVயோட CVT கலர் ஃபங்க்ஷன் மூலமா ஒரே வரியில கலர் இமேஜை பிளாக் அண்ட் ஒயிட்டா Grayscale-ஆ மாத்தியாச்சு. கடைசியா array to base 64 response of gray, is gray equal to true மூலமா அதை டெக்ஸ்டா மாத்தி ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பிடுறோம். மிரர் ஃபிளிப்
அதாவது இமேஜை இடம்பலமா திருப்புற எண்ட் பாயிண்ட் இருக்கு. add.post/api/v2/mirror மிரர் எஃபெக்ட்டுக்கான தனி URL லிங்க் இது. இங்கேயும் இமேஜை வாங்கி முதல்ல cv2.cvt கலர் மூலமா கிரேஸ்கேலா மாத்திக்கிறோம். அதுக்கு அடுத்து இருக்கிற லைன் தான் மேஜிக். flipped = cv2.flip gray, 1. போன கோட்ல நாம NumPy ஸ்லைசிங் ::-1 யூஸ் பண்ணோம். இங்க OpenCVயோட cv2.flip ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இதுல இருக்கிற 1 அப்படிங்கிற பாராமீட்டருக்கு ஹரிசான்டல் flip, அதாவது கண்ணாடியில பார்க்குற மாதிரி இமேஜை இடதுல இருந்து வலதா திருப்புன்னு அர்த்தம். ஒருவேளை அங்க 0 போட்டா தலைகீழா வெர்டிகலா மாறும். திருப்புன அந்த இமேஜை அப்படியே base64 ஃபார்மேட்ல ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ரெட் ஐசோலேஷன் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது இமேஜ்ல இருக்கிற மத்த எல்லா கலர்ஸையும் அழிச்சிட்டு சிவப்பு கலரை மட்டும் தனியா பிரிக்க போறோம். mask = cv2.inrange ing np.array 150 00 np.array 255 100 100. OpenCVயோட inrange ஃபங்க்ஷன் ரொம்ப பவர்ஃபுல். இது இமேஜ்ல இருக்கிற ரெட் சேனல் 150ல இருந்து 255குள்ளேயும் கிரீன் மற்றும் ப்ளூ சேனல்ஸ் 0ல இருந்து 100குள்ளேயும் இருக்கிற பிக்சல்ஸை மட்டும் கண்டுபிடிச்சு ஒரு மாஸ்க் அல்லது மேப்பை ரெடி பண்ணும். isolated = cv2.bitwise and img mask = mask. இந்த bitwise and ஆபரேஷன் என்ன பண்ணும்னா, அந்த மாஸ்க் இருக்கிற இடத்துல மட்டும் ஒரிஜினல் கலரை அப்படியே வச்சுக்கிட்டு மற்ற எல்லா இடத்தையும் கம்ப்ளீட்டா பிளாக் இருட்டா மாத்திடும். இது கலர் இமேஜ்ங்கிறதால is gray = false கொடுத்து ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புறோம். பைனரி த்ரெஷோல்டிங் எண்ட் பாயிண்ட் இருக்கு. அதாவது இமேஜை பியோர் பிளாக் அண்ட் ஒயிட்டா, நடுவுல சாம்பல் கலரே இருக்காது மாத்திர லாஜிக். வழக்கம் போல இமேஜை வாங்கி கிரேஸ்கேலா மாத்துறோம். அப்புறம் cv2.threshold of gray 128 255 cv2.thresh_binary அப்படிங்கிற லைனை ரன் பண்றோம். இதோட அர்த்தம் என்னன்னா, கிரேஸ்கேல் இமேஜ்ல இருக்கிற பிக்சலோட பிரைட்னஸ் வேல்யூ 128க்கு மேல இருந்தா அதை முழு ஒயிட்டா 255 மாத்திடு. ஒருவேளை 128க்கு கீழே இருந்தா அதை முழு பிளாக்கா 0 மாத்திடுன்னு அர்த்தம். போன கோட்ல நாம np.var வச்சு எழுதின அதே லாஜிக்க இங்க OpenCVயோட thresh_binary மிக துல்லியமாவும் வேகமாவும் செஞ்சு முடிச்சிருது. எட்ஜ் டிடெக்ஷன், அதாவது இமேஜோட பார்டர் கோடுகளை மட்டும் கண்டுபிடிக்க போறோம். போன கோட்ல நாம இதுக்காக 3x3 மேட்ரிக்ஸ் கர்னல் உருவாக்கி 2 பெரிய ஃபார் லூப் எழுதி ஒவ்வொரு பிக்சலா ஸ்லைடிங் விண்டோ மூலமா பெருக்கி கூட்டணும். அது ரன் ஆக 5 முதல் 10 செகண்ட்ஸ் ஆச்சு. ஆனா இங்க பாருங்க, edges = cv2.canny of gray, 100, 200 வெறும் ஒரே ஒரு வரி. OpenCVல இருக்கிற இந்த கேனி எட்ஜ் டிடெக்ஷன் அல்காரிதம் பேக்ரவுண்ட்ல C++ கோடு மூலமா மில்லி செகண்ட்ல இமேஜோட எட்ஜஸை கண்டுபிடிச்சிரும். இதுல இருக்கிற 100 மற்றும் 200 அப்படிங்கிறது லோயர் அண்ட் அப்பர் த்ரெஷோல்டு லிமிட்ஸ். இது இமேஜ்ல இருக்கிற தேவையில்லாத நாய்ஸை நீக்கிட்டு எட்ஜஸை மட்டும் சூப்பரா காட்டும். பென்சில் ஸ்கெட்ச் வேணும்னா பேக்ரவுண்ட் ஒயிட்டாவும் கோடுகள் பிளாக்காவும் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த லைன் 255 மைனஸ் எட்ஜஸ். மேட்ரிக்ஸ்ல இருக்கிற 255ல இருந்து இந்த எட்ஜ் எண்களை கழிக்கும்போது இமேஜ் அப்படியே இன்வெர்ட் ஆகிடும். அதாவது கருப்பு வெள்ளையாகும், வெள்ளை கருப்பாகும். இப்போ பார்க்கறதுக்கு கையால பேப்பர்ல வரைஞ்ச பென்சில் ஸ்கெட்ச் மாதிரியே சூப்பரா இருக்கும். இதையும் base64 மாத்தி ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்பிடுறோம். இந்த சர்வரை எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்க்கறதுன்னு பார்ப்போம். கோடோட எண்டுல if _name__= _main___ blockல uvcon.run OpenCV::app, host = 0.0.0.0, port = 8000, reload = true அப்படின்னு கொடுத்திருக்கோம். Hey guys, நம்ம மேட்ரிக்ஸ் ஃபில்டர் ஆப்போட அவுட்புட் ரிசல்ட்ஸ் சும்மா வேற லெவல்ல வந்திருக்கு. ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற இந்த ஒரிஜினல் கலர்ஃபுல் இமேஜ் அப்படியே நம்ம பில்ட் பண்ண 6 NumPy ஃபில்டர்ஸ் வழியா ப்ராசஸ் ஆகி பக்காவா ரெண்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேஸ்கேல் ஃபில்டர்ல கலர் சேனல்ஸ் எல்லாம் கிறிஸ்பான மோனோக்ரோம் அவுட்புட்டா மாறி இருக்கு. ரெண்டாவது மிரர் எஃபெக்ட்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்லைசிங் லாஜிக் பிக்சல்ஸ் அப்படியே ஹரிசான்டலா ஃபிளிப் பண்ணிருக்கு. மூணாவது கலர் ஐசோலேஷன்ல நம்ம பூலியன் மாஸ்க் அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு டோன்ஸை மட்டும் தனியா பிரிச்சு மாஸ்க் காட்டுது. நாலாவது பைனரி பிக்சல் ஃபில்டர் மூலமா ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டென்சில் லுக் கிடைச்சிருக்கு. அஞ்சாவது எட்ஜ் டிடெக்ஷன் பான அவுட்லைன்ஸை மட்டும் தூக்கலா காட்டி
காட்டியிருக்கு. கடைசியா ஸ்கெட்ச் டேட்டா ஃபில்டர்ல தத்ரூபமான பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட் ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து அவுட்புட்டையே. அவ்வளவுதான் நண்பர்களே. NumPyல நாம பல வரிகள்ல கஷ்டப்பட்டு எழுதின கோட OpenCV லைப்ரரி மூலமா எவ்வளோ சிம்பிளாவும் ஸ்பீடாவும் கிளீனாவும் மாத்தியாச்சுன்னு பாத்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். நீங்களும் உங்க சிஸ்டம்ல இதை மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து பிராக்டிஸ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் பல சூப்பரான AI, இமேஜ் ப்ராசஸிங் மற்றும் ஃபுல் ஸ்டாக் வெப் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் தமிழ்ல கத்துக்க நம்ம சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.